கோவை ஆர்எஸ்புரம் வசந்தா கருத்தரித்தல் மையம் வழங்கும் டாக்டர் வித்யாலட்சுமி தலைமையில் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ முகாம் ஜனவரி 1 முதல் 31 வரை. டிசம்பர் 31க்கு முன்னாடி ரஜினி அவர்கள் கட்சி தொடங்குவார் அப்படின்னு நீங்க அழுத்தமா சொன்னதுதான் திருப்பி கேள்வி. இல்ல ஒரு மனுஷனுடைய ஜாதகத்துல சகாதேவன் காலத்துல இருந்து ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மனிதர் இந்த காலகட்டத்தில் இது பண்ணுவார், பண்ணாரா இல்லையா பதில் சொல்லுங்களேன். அதை விட்டுட்டு 3ஆம் தேதி ரஜினி இவ்வளவு பெரிய பிரஸ் மீட் கொடுத்து இவ்வளவோ பண்ணது அவர் என்ன பண்ணாருன்றது வினோத் கிருஷ்ணமூர்த்தியை கொஞ்சம் விளக்கணும். எனக்கு புரியல, எனக்கும் கொஞ்சம் புரியாம தான் இருக்கு. ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி போயஸ் கார்டனில் நின்று சொன்னது எல்லாமே திரு ரஜினிகாந்த் தானே. சோ ரஜினி அவர்கள் டெக்னிக்கலா கட்சி தொடங்கிட்டார். நான் உங்க பாட்டில டெக்னிக்கல்னா அது டெக்னிக்கல். கன்னியாராசி அஸ்த நட்சத்திரத்திற்கார்கள் இவர்கள் முடிவை எந்த காலகட்டத்திலும் எப்ப வேணுமானாலும் மாற்றுவார்கள், எது வேண்டுமானாலும் சொல்வார்கள், என்ன வேணுமானாலும் செய்வார்கள். அவர்களுக்கு மனதில் தோன்றுவது சரின்னு பட்டுச்சுன்னா அது சரின்றதுதான். திரு ரஜினிகாந்தோடைய பழக்கமான நண்பர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கேட்டால் நான் சொன்னதுதான் சொல்வார்கள். பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு கண்டிப்பாக கிரக பலன்கள் சரி கிடையாது. அது வரைக்கும் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் திருப்பி குழப்பம் தான் வரும். பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு மேல் அது வரைக்கும் அவர் ஏதாவது ஒரு இடத்தில் போய் தனிமைப்படுத்திக் கொள்வது, அவருடன் யாரையாவது அவர் ஐக்கியப்படுத்தி அவருக்கு பிடித்த விஷயங்களில் ஈடுபடுவதுதான் அவருக்கு சரியாக வரும். 27/12/2020 வரைக்கும் ஜோதிடர்களுக்கே நேரம் சரி கிடையாது. ஜோதிடர்களே சொல்லிவிட்டு மாட்டிக்க கூடாது, நானே சொல்லிட்டு நானே மாட்டிக்கூடாது. வணக்கம் சார். வணக்கம். ரஜினி அவர்களுடைய அரசியல் வருகை தொடர்பா நீங்க பேசின ஒரு பேச்சு அது சமூக வலைதளத்துல பரவலா எல்லாராலையும் பகிரப்பட்டு வந்த ஒரு விஷயமா இருக்கு. அது தொடர்பான உங்களோட பதில் என்ன சார்? நம்ம சாணக்கியாலே நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ரஜினிகாந்த் இப்ப என்ன முடிவு எடுத்தாலும் பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும் அவர் தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே போல பிப்ரவரி 16ஆம் தேதிக்குள்ள அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதுக்கப்புறமா தான் தீர்க்கமா இருக்கும். அது வரைக்கும் எது வேணுமா நடக்கும்ன்றதுதான் என்னுடைய இது. சமூக வலைத்தளங்கள்ல ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்க போறேன் வினோத் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட. இப்போ நான் சொல்றது 2017 இருந்து தந்தி டிவியில எப்பொழுது பாண்டே சார் இருந்தாரோ அன்னிலிருந்து நான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன் ரஜினியை பத்தி. ரஜினி கண்டிப்பாக வருவாருன்றத நான் அன்னிலிருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் சொல்லவே இல்லைன்னா நான் மாத்தின்னு போக மாட்டேன். எனக்கு அதான் கேரக்டரும் பிடிக்காது. ஆமா நான் சொன்னேன். டிசம்பர் மாதம் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டை கட்சியை பற்றி அறிவிப்பார்னு நான் சொன்னேன். டிசம்பர் மாதம் என்பது இப்போது போயிட்டு இப்போ நம்ம ஜனவரி 2ஆம் தேதி நம்ம இந்த இன்டர்வியூ பேசுறோம். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கதையை நம்ம கேட்போம். நீங்க வினோத் கிருஷ்ணமூர்த்தி ஒரு நடுநிலையாளரா பத்திரிகைக்காரரா எனக்கு பதில் சொல்லுங்க. செல்வி ரஜினி வீட்டு வாசல்ல இருந்து ஒருங்கிணைப்பாளராக அர்ஜுனமூர்த்தியை நாம் போடுவதாகவோ, தமிழறிவு மணியனை தலைவராக போடுவதாகவோ, இன்று இல்லை என்றால் எப்பொழுதும் கிடையாது என்று சொன்னதாகவோ, என் உயிரே போனாலும் தமிழக மக்களுக்காக உயிர் போகட்டும், தோத்தால் தமிழக மக்கள் கொடுத்த தோல்வியாக ஏற்றுக்கொள்கிறேன், ஜெயித்தால் தமிழக மக்களுடைய வெற்றியாக ஏற்றுக்கொள்கிறேன், இதுக்கு மேல் இதுக்கு விடையே கிடையாது, இறங்குவோம், பூத்து கமிட்டி போடுவோம். டிசம்பர் மாதம் கடைசியாக கட்சி இன்றையிலிருந்து ஒருங்கிணைப்பாளர் திரு அர்ஜுனமூர்த்தி என்று ஒருத்தர், அவர் அதுக்கு முன்பாக பிஜேபியில் இப்பொழுது நான் எந்த பதவியில் இருக்கிறோனோ அந்த பதவியில் இருந்தவர். தமிழறிவு மணிவன் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காந்திய மக்கள் கட்சியுடைய தலைவர். இவர்கள் எல்லாம் போட்டது திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய லெட்டரேட்டில் வந்ததா இல்ல ஷெல்வி சொன்னதா? இல்ல சார், அதுல ஒரு முக்கியமா கேள்வி எழுப்புறது, டிசம்பர் 31க்கு முன்னாடி ரஜினி அவர்கள் கட்சி தொடங்குவார் அப்படின்னு நீங்க அழுத்தமா சொன்னதுதான் திருப்பி கேள்வி. இல்ல ரெண்டே விஷயங்க. ஜோசியத்துல ஜாதகத்துல நான் ஜாதகம் பாக்குறேன், ஒருத்தருடைய கட்டங்களை பாக்குறேன். டிசம்பர் மாதம் அவர் கட்சியை ஆரம்பிப்பாருன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய ஜாதகத்துல சகாதேவன் காலத்துல இருந்து ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மனிதர் இந்த காலகட்டத்தில் இது பண்ணுவார்,
பண்ணாரா இல்லையான்னு பதில் சொல்லுங்களேன். அதை விட்டுட்டு செல்வி வந்து நான் என்ன கேட்கிறேன், நான் ரஜினிகாந்துக்கு பார்ட்னர் கிடையாது. நான் ரஜினிகாந்துடைய ஜாதகத்துக்கு நான் சொல்றேன். இதே உங்க தந்தி டிவி பாண்டேக்கு கூட இதே மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருச்ச. ஜெயலலிதா அம்மையார் அட்மிஷன் ஆகிற காலகட்டத்துல ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் பேட்டி கொடுத்தேன். அந்த அம்மாவுடைய ஜாதகப்படி டிசம்பர் 5ஆம் தேதி தாண்டினால் அந்த அம்மா உயிரோட வருவாங்கன்னு நான் சொன்னேன். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு கண்டம் இருக்குதுன்னு நான் சொன்னேன். செல்வி சொல்லிட்டாரு உயிரோட வருவாங்கன்னு, அந்த அம்மா வரலன்னு சொல்லிட்டு அதை கொஞ்ச நாள் ஓட்டினாங்க. ஒரு வருஷம் நடந்தது இல்ல. செல்வி வந்து டிசம்பர் 5ஆம் தேதி அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய கண்டத்தை சொல்ல முடியும். செல்வி வந்து அந்த அம்மா இறந்து போவாங்கன்னு சொல்றதுக்கு செல்வி யாரு? ஒருத்தருடைய ஜாதகம் இப்போ வினோத் கிருஷ்ணமூர்த்தி ஜாதகம் எனக்கு கிடைக்குதுன்னா, இந்த காலகட்டத்துல உங்க குடும்பத்தினர் யாராவது வந்து எங்கிட்ட ஜோசியம் பாக்குறாங்கன்னா, வினோத் கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க, அவர் தசாபுத்தி சரியில்லைன்னு சொல்லுவேன். வினோத் கிருஷ்ணமூர்த்தி 16ஆம் தேதி டிக்கெட் வாங்குவாருன்னு சொல்லுவாங்களா ஜோசியர்? அது எங்க வேலை கிடையாது. எங்க வேலை என்ன, இது மாதிரி வந்து டிசம்பர் மாதம் கட்சியுடைய வேலையை ஆரம்பிப்பாருன்னு சொல்லியாச்சு. இப்ப உங்களுடைய கணக்குப்படி அப்போ ஒருங்கிணைப்பாளர்ன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதா? அப்போ தமிழ் அருவி மணிகண்டனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்ததெல்லாம், ரஜினிகாந்த் கொடுத்ததெல்லாம் அப்போ எது வீட்டுக்குள்ள நம்ம எல்லாம் ஸ்டார்ட்ஸ் பிளே பண்ணுவோமே, இந்த ட்ரேட் விளையாடுவோமே பொழுதுபோக்கலாம், அது மாதிரியா? இல்ல இதெல்லாம் எப்படி? இன்று இல்லை என்றால் என்றும் கிடையாதுன்னு சொன்னது யாரு? அதே போல வந்து உயிரே போனாலும் தமிழக மக்களுக்காக இந்த உயிர் போனாலும் பரவாயில்லன்னு ஆரம்பிச்சது யாரு? இதெல்லாம் கொரோனா காலகட்டத்தில், எல்லாமே கொரோனா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏற்கனவே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்த பிறகு எல்லாருக்கும் 2017 இருந்து ஒரு இடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு, எல்லாத்திலையும் உணர்ச்சி வசப்பட்டு அவருடைய தொண்டர்களுக்கு கண்டிப்பாக வருவதற்காக அவர் சொன்னதை தான் டிசம்பர் மாதம் அவர் கட்சி ஆரம்பிப்பார்னு சொன்னோம். டிசம்பர் மாதம் வந்து என்னுடைய கணக்கு என்னன்னா, அப்ப இந்த ரெண்டு பதிலுக்கும் வினோத் கிருஷ்ணமூர்த்தி சொல்வது எப்படி இருக்கிறதுனா, கோலாகல சீனிவாசராவ் கேட்கறச்ச இல்ல இல்ல அது கிடையாது, இல்ல இது கிடையாதுன்னு. இப்ப ரஜினிகாந்த் வக்கீலா நீங்க இருந்துக்குங்க, அதை பத்தி தப்பு கிடையாது. எனக்கு என்னன்னா, அவர் ஆரம்பிச்சாரா இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சரி. உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், தூத்துக்குடியில திரு ரஜினி மன்றத்தினுடைய தலைவருடைய குடும்பத்தில் இருக்கிறத அந்த ட்ரஸ்டுக்கு உண்டான கட்சி பெயரை மொத்தமாக அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, தூத்துக்குடியுடைய மாவட்ட செயலாளர் அவர், உங்களுக்கு தெரியும் இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்துக்கு சேர்ந்த அந்த ட்ரஸ்ட் பேரை அதை மாற்றி மொத்தமாக ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு எடுத்து செய்தாரா இல்லையா? அந்த வேலைகள் செய்தாரா இல்லையா? எங்களுடைய கணக்கு ஜோதிடத்துல இந்த காலகட்டத்துல கல்யாண அமைப்பு கைகூடும் சொல்றோம். ஒரு டேட்டை வந்து குறிச்சு கொடுத்து இந்த தேதிக்கு அப்புறம் டிசம்பர் மாதத்துல இருந்து கல்யாணம் கைகூடும் சொல்றதோட ஜோசியருக்கால வேலை முடிஞ்சிடுச்சு. டிசம்பர் மாதத்துல இருந்து தான் அதுக்கு பலம் வருதுன்னு அதனுடைய அர்த்தம். அது போலதான செல்வி வந்து ரஜினிகாந்த் ஜாதகத்துக்கு டிசம்பர் மாதத்துல இருந்து கைகூடும் சொல்லியாச்சு. அவர் கட்சி ஆரம்பிச்சு அடுத்த நாளே அவர் மூடினார்னா அது அவருடைய விருப்பம், அவருடைய தேக ஆரோக்கியம், அவருடைய மன அழுத்தம், அவருடைய டிப்ரெஷன். ஒரு மனிதர் இப்படி இருக்கலாம், இப்படி நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஜோதிடர்களுக்கு எந்தவித ரைட்ஸும் கிடையாதுன்றதுல என்னுடைய சுதந்திரம் என்னவென்றதுல நான் கிளீனா தெரிஞ்சுதான் யாரையும் பத்தி வருத்தப்படுறதுக்கெல்லாம் நான் கிடையாது. இதுக்கு வந்து நான் சொன்னது கரெக்டாக நடந்ததுன்றதுதான் என்னுடைய ஆர்குமெண்ட். அது இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எனக்கு புரிய வைங்க. என்னுடைய செக்ரட்டரிக்கு ரஜினிகாந்த் வந்து நான் சொன்னது வந்து இல்லாம டிசம்பர் மாதம் ஒருங்கிணைப்பாளர்னு ஒருத்தர் போட்டது தப்பு, தலைவர்னு ஒருத்தர் வந்து மேற்பார்வையாளராக அவர் போட்டது தப்பு. அதே போல வந்து தன்னுடைய கல்யாண மண்டபத்துல இவர்களுக்குன்னு அலுவலகம் கொடுத்தது தப்பு, இவர்களுடைய போட்டோ எல்லாம் வந்து போஸ்டர்ல போடக்கூடாதுன்னு சொன்னது தப்பு. அதே போல் தூத்துக்குடி மாவட்ட செயலாளருடைய குடும்பத்தினருக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த ட்ரஸ்ட் பெயரை தன்னுடைய கட்சி பெயருக்கு எடுத்துக்கொண்டு
அதற்காக அவங்க அந்த குடும்பமே விட்டு கொடுத்து அவங்க எல்லோரும் அதற்கு ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டது உண்மையா இல்லையா? இதெல்லாம் டிசம்பர் மாதம் நடந்ததா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லு. சோ கட்சிக்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டது, அப்புறம் தேர்தல் ஆணையத்துல கட்சி பதிவு செஞ்சது, அந்த கட்சி ரஜினி அவர்களுடைய கட்சி இன்னும் அதிகாரப்பூர்வமா சொல்லினா கூட அது எல்லாமே நம்மளோட அந்த கணக்குக்கான ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்க. ஆமா, டிசம்பர் மாதம் அவருடைய செயல்கள் ஆரம்பிக்கும்ன்றத ஜோதிடத்துல சொன்ன விஷயம். நான் சொன்ன டிசம்பர் 3ஆம் தேதி யாருடைய வற்புறுத்தலோ இல்லது உங்களுக்கே அவர் நோட்டீஸ் கொடுத்தாரா? டிசம்பர் 3ஆம் தேதி திடீர்னு எல்லாரும் பத்திரிகையாளரும் வர சொன்னார். சொன்னது யாரு? திரு ரஜினிகாந்த். அந்த சமயத்துலதான் அர்ஜுனமூர்த்தி என்ற ஒருத்தரை அவர் நிக்க வைக்கிறாரு. அது வரைக்கும் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, நான் கேட்கறது நீங்க பதில் சொல்லுங்க. தெரியுமா? திரு அர்ஜுனமூர்த்தி. ஆமா, அப்ப ரஜினியை தமிழறிமணியாவது உங்களுக்கு தெரியும், அரசியல் அவர் இருக்கிறனால தெரியும். பிஜேபி சேர்ந்த எங்களை போல ஆளுக்கு திரு அர்ஜுனமூர்த்தியை தெரியலாம், நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு தெரியலாம். அர்ஜுனமூர்த்தி இடத்திலே திரு ரஜினிகாந்த் உங்களுக்கு என்ன பதவி என்று கேட்டாரா இல்லையா? ரஜினிகாந்த் திரு அர்ஜுனமூர்த்தி இடத்தில் உங்களுக்கு என்ன போஸ்டிங்? அது ஒருங்கிணைப்பாளர். இவர் இன்றையிலிருந்து ஒருங்கிணைப்பாளர். இந்த ஒருங்கிணைப்பாளரை இவர் என்னுடைய பாக்கியம்னு சொன்னது திரு ரஜினிகாந்தா செல்வியா? சரி, அப்போ ரஜினி அவர்கள் கட்சி தொடங்கி விட்டார். இல்ல, உங்க கணக்கு ரஜினி அவர்கள் என்ன செய்தாரோ அப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க. 3ஆம் தேதி ரஜினி இவ்வளவு பெரிய பிரஸ் மீட் கொடுத்து இவ்வளவோ பண்ணது, அவர் என்ன பண்ணாருன்றது வினோத் கிருஷ்ணமூர்த்தியை கொஞ்சம் விளக்கணும். எனக்கு புரியல, எனக்கும் கொஞ்சம் புரியாம தான் இருந்தது. ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி போயஸ் கார்டனில் நின்று சொன்னது எல்லாமே திரு ரஜினிகாந்த் தானே. இதுல ஆர்குமெண்ட்ன்றதே கிடையாது. அவர் வேலையை அவர் 3ஆம் தேதி ஆரம்பித்தார். மூடு விழா 29ஆம் தேதி பண்ணிருக்கலாம், திருப்பி அவர் திறப்பு விழா பண்ணலாம். ஏனென்றால் அவருடைய கட்சி. அதை பத்தி நான் கேட்கப்பட்ட எனக்கு அவசியமே கிடையாது. ஏனென்றால் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவருடைய அமைப்பில் அவருடைய தசாபுத்தியில் 2017 தந்தி டிவி பாண்டேக்கு முதலில் சொன்னது இதே செல்விதான் இன்டர்வியூ கொடுத்தது. ரஜினிகாந்த் வருவார், ரஜினிகாந்த் வந்தே தீர்வார் அரசியலுக்கு. நான் எப்பவுமே சொன்னதை மாத்திட்டு பேசுறதெல்லாம் 25 வருஷமாக 28 வருடமாக குமுதத்துக்கு நான் எழுதி கொண்டிருக்கின்றேன். எனக்கு 53 வயது ஆகுது. 25வது வயதுல இருந்து குமுதத்துக்கு நான் எழுதுறேன். இது 28வது வருஷம் நான் குமுதத்துக்கு எழுதிட்டு இருக்கிறேன். சோ குமுதத்துல எழுதிட்டு இருக்கு இவ்வளவு வருஷமும் எது நடந்ததுக்கெல்லாம் என்ன தூக்கி கொண்டாடினாங்களா? அதே போல இதுவும் நடந்தது. இது எப்படி என்றால் ரஜினிகாந்த் இடத்தில் போய் கேட்பதற்கு இவர்களுக்கு முடியவில்லை. ரஜினிகாந்த் விஷயம், ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த் இடத்துல என்ன சாமி நீ 3ஆம் தேதி ஆரம்பிச்சுட்டு இப்படி பேக் அடிச்சிட்டியேன்னு ரஜினிகாந்த் கிட்ட கேட்க முடியாத. செல்வி விலகுவாரா? செல்வி ஜோதிடத்தை விட்டு வருவார். நான் சொன்னதுதான் 3ஆம் தேதி டிசம்பர் மாதம் அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. நான் ஜோதிடத்துல இருக்கிறேன் இல்ல, இவங்களுக்கு எதுக்கு அதை பத்தி வருத்தம்? இப்ப ஜோதிடத்துல என்கிட்ட வாடான்னு நான் யாரையும் கூப்பிடலையே. ஜோதிடம் நான் உங்களுக்கு பாக்குறேன், நான் கூப்பிடலையே. எனக்கு இருக்கிற ரசிகர்களுக்கு 28 வருடமாக நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு இருக்கிற தமிழ்நாட்டுல ஃபேன்ஸ் அரசியல் லீடர்ஸ்ல இருந்து பிசினஸ் மேன்ல இருந்து தனிப்பட்ட முறையில எனக்குன்னு ஒரு வீடியோவும் எத்தனை லட்சம் மக்கள் பாக்குறார்கள் என்பதெல்லாம் இவர்கள் இந்த சோசியல் மீடியால அதுக்குன்னு இருக்கிறவங்களுக்கு எனக்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருந்தோ இல்ல, நான் யாருக்கிட்டயாவது ரஜினிகாந்த் இது மாதிரி இந்த தேதியில ஆரம்பிக்கிறாருன்னு பந்தயம் கட்டிட்டு கொடுக்காம இருந்தேன்னா சொல்லுங்க, கொடுத்துறேன். நான் சொன்னது டிசம்பர் மாதம் அவர் ஆரம்பிப்பார். என்னுடைய கான்பிடன்ஸ் டிசம்பர் மாதம் அவர் கட்சியை பற்றி அவருடைய நிலையை அவர் அறிவிப்பார் என்பது நான் ஆணித்தரமாக அவர் ஜாதகத்தை நம்பினேன். அவர் ஆணித்தரமாக 3ஆம் தேதி போயஸ் கார்டனில் அத்தனை பத்திரிகையாளர்களையும் உலகத்துக்கு எல்லாரையும் பொதுவாக வைத்து திரு தமிழறிமணியினை மேற்பார்வையாளராகவும் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்களை ஒருங்கிணைப்பாளராகவும் தன்னுடைய ராகவேந்திர மண்டபத்தில் எல்லா இடத்திலும், அதாவது பூத் கமிட்டி வரைக்கும் ஆரம்பித்து விட்டு தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்டை அவர் கட்சியாக அங்கீகரிக்கம் செய்து மற்ற வேலைகளை எல்லாம் அவர் பார்த்து விட்டு, அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ரஜினி ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் கட்சிக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை என்று நீக்கினாரா இல்லையா என்பதை அவருடைய அறிக்கையின் வாயிலாக பத்திரிகையாளர் நீங்கள் என்னோட நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. நான் ஒரு வழக்கறிஞர்,
அதே போல் ஜோதிடர் என்ற முறையில் எனக்கு சிறிதுதான் தெரியும். நீங்க வந்து பரவலாக இதே ஃபீல்டுல இருக்கிறவனால இதெல்லாம் நடந்துதா இல்லையா? அதே போல் வந்து இவர்களோட தமிழறிஞர் மணியின் படத்தையோ திரு அர்ஜுனமூர்த்தி படத்தையோ போஸ்டர்களில் போடக்கூடாதுன்னு ஒரு 4 நாட்கள் பிறகு அறிவிப்பு செய்தாரா இல்லையா என்பதை வினோத் கிருஷ்ணமூர்த்தி தான் சொல்ல வேண்டும். சோ ரஜினி அவர்கள் வந்து டெக்னிக்கலா வந்து கட்சி தொடங்கிட்டார். உங்க பாஷையில டெக்னிக்கல்னா அது டெக்னிக்கல். எங்க ஜோதிடத்தில் 3ஆம் தேதி தன்னுடைய கட்சி நிலைப்பாட்டை அவர் அறிவித்து விட்டார். அதற்கு ஒருங்கிணைப்பாளராக ஒருத்தரை போட்டு விட்டார். ஏங்க ஒருத்தர் வந்து கட்சியை நான் டிக்ளேர் பண்ணி நான் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னதோட ஜோதிடத்துல ஒரு கல்யாணம் பேசுறோம். கல்யாணம் பேசி அவர்கள் வந்து ஒரு மாப்பிள்ளை பொண்ணு புடிச்சிட்டு தட்டு மாத்திக்கினாவே கல்யாண டேட் அவங்க எண்ணிக்கைமா வச்சுக்கிட்டோம். தட்டு மாத்திட்டாவே அது நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? அவ்வளவுதானே அதனுடைய வேலை. அதானே அதுன்னு அர்த்தம். அதாவது இந்த குடும்பத்துல ஒப்பந்தம் பண்றோம், இந்த குடும்பத்துல இருக்கிற பெண்ணை வந்து மருமகளா ஏற்றுக்கொள்கிறோம், இந்த குடும்பத்தில் இருக்கிற பையனை நாங்க ஏத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கல்யாணம் நிக்குது, பொண்ணு ஓடிட்டா பையன் ஓடிட்டான்றதுக்கெல்லாம் ஜோசியர் சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான். அதே போல வந்து எங்க மண்டபத்துல கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணி எல்லா அட்வான்ஸும் கொடுத்து நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு வச்ச மாப்பிள்ளை இன்னைக்கு காணாத போனாருன்னா அதுக்காக நாங்க மண்டபத்துல இருந்து பணத்தெல்லாம் திருப்பி தர மாட்டோம். ஏன்னா அவ்வளவுதான் அதனுடைய வேலை. ஏன்னா நாம்ஸ் போட்டுதான் வாங்குவோம். கல்யாணத்துக்கு புக் பண்ணிக்காது, ரீஃபண்ட் எதுவுமே கிடையாது. கொரோனா காலகட்டத்துலதான் தமிழ்நாட்டுல கல்யாண மண்டபத்துல கொரோனா காலகட்டத்துல நின்ற கல்யாணத்தை மட்டும்தான் திருப்பி கொடுத்துருக்கிறோம். இது வரைக்கும் கல்யாணம் ஒண்ணு நீங்க கையெழுத்து போட்டு பணத்தை எந்த கல்யாண மண்டபத்திலும் கொடுத்துட்டாலும் கல்யாணம் நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி அன்னைக்கு மண்டபத்தை காலியா உங்களுக்கு வச்சிருப்போம். அது உங்களுடைய விருப்பம். நீங்க கல்யாணம் பண்ணா பண்ணுங்க, இல்ல வந்து 4 பேர் படுத்துட்டு ஜாலியா ஊர்கிட்டு மண்டபத்துல போனாலும் பிரச்சனை கிடையாது. சோ 3ஆம் தேதி டிசம்பர் மாதம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன் கட்சியை பற்றி முடிவெடுத்து அந்த முடிவெடுப்புக்காக ஒருங்கிணைப்பாளராக திரு அர்ஜுனமூர்த்தியும் அதே போல் மாநிலத்தினுடைய மொத்தத்தையுமாக பார்த்து கொள்ளக்கூடியவராக தமிழறிவு மணியனை மேற்பாளராக போட்டுவிட்டதுடன் செல்வியோட வேலை முடிந்து விட்டது. பிப்ரவரி 16ஆம் தேதி வரை இந்த சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியாவுக்கு நீங்க பிரத்யேகமா சொல்லியிருந்தீங்க. அந்த சேஞ்சஸ் இருக்குமா? அது தொடர்பான கணிப்புகள் என்ன சார் சொல்லுங்க? பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும் நான் சாணக்கியாவுக்கும் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இதுல சொன்னதுல சாணக்கியாவுக்கு தான் முதலே சொன்னேன். பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும் அவருடைய தேக ஆரோக்கியத்துக்கு அவர் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல் வந்து இந்த கட்சி அறிவிப்பும் மற்ற அறிவிப்பு ஆரம்பித்தாலும், ஏனென்றால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் குடும்பத்தினரே சொல்வதை கேட்க மாட்டார் என்று எல்லா இதிலும் சொன்னவன் இதே செல்விதான். அதே ஏனென்றால் மகர ராசி திருவோண நட்சத்திரம், அதே போல் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம், கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரம். நீங்கள் என்ன ராசின்னு எனக்கு தெரியாது. இந்த 3 நட்சத்திரத்துல நீங்க வந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சோ இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்வாங்கன்னு அதுக்கு வந்து நான் என்ன சொன்னனோ அதே போல் ரஜினிகாந்த் அவர்கள் இப்பொழுது இவ்வளவு பெரிய மக்கள், இவ்வளவு பெரிய கட்சி தொண்டர்கள், இவ்வளவு பேருக்கெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் ஆரம்பித்து திடீரென்று அவர் முடிவு எடுக்கிறார் வேண்டாம் என்று. அந்த முடிவு வந்து கண்டிப்பாக பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும் அவர் கொஞ்சம் இழுத்து முடிவெடுப்பார் நினைச்சு டிசம்பர் மாதமே அதுக்கு உண்டான முடிவை எடுத்தார் என்பதுதான் அதனுடைய தாத்பீகம். இப்போ பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க வாய்ஸ் கொடுப்பார் அப்படின்னு. இப்போ ரஜினி அவர்கள் அறிவித்த இந்த முடிவை பரிசீலனை செய்ய ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறது? அதாவது மகரம் திருவோணம், ரிஷப ரோகிணி, கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரத்திற்கார்கள் இவர்கள் வந்து முடிவை வந்து எந்த காலகட்டத்திலும் எப்ப வேணுமானாலும் மாற்றுவார்கள், எது வேண்டுமானாலும் சொல்வார்கள், என்ன வேணுமானாலும் செய்வார்கள். அவர்களுக்கு மனதில் தோன்றுவது சரின்னு பட்டுச்சுன்னா அது சரின்றதுதான். திரு ரஜினிகாந்தோடைய பழக்கமான நண்பர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கேட்டால் நான் சொன்னதுதான் சொல்வார்கள். அதே போல இப்பொழுது வந்து அவரை வேண்டாம், தேக ஆரோக்கியத்திற்கு ஏதோ வேற ரூபத்திலோ தேக ஆரோக்கியமாக இருக்கட்டும். அதே போல் மற்ற ஸ்பெகுலேஷனுக்கெல்லாம் செல்வி வரவில்லை. எனக்கு ஜோதிடம் மட்டும்தான் பேச வரும். ஜோதிடத்துடன் நான் எப்ப யாரையும் காயப்படுத்துவது எனக்கு கிடையாது. ரஜினிகாந்த் வந்து எனக்கு நெருங்கி தெரிந்தவர். நான் ரஜினிகாந்துடைய தீவிரமான ரசிகர்களில் கோடான கோடி ரசிகர்களில் நானும் ஒருவன். எனவே அதனால வந்து சத்யநாராயண காலத்திலிருந்து ரஜினி மன்றத்துக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு. திரு ரஜினிகாந்த் அவர்களால் தான் நான் ராகவேந்தரை ஃபாலோ செய்தேன் என்பதில் மிக மிக பெருமையாக சொல்லுவேன். எனக்கு ஒரு குரு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் வந்து திரு ரஜினிகாந்த். எனவே அந்த குரு விசுவாசம் எப்பொழுதும் எனக்கு உண்டு. திரு ரஜினிகாந்த் வந்து அதே போல் வந்து
அவர் வந்து குரல் கொடுப்பது மற்ற விஷயங்கள் எது வேண்டுமானாலும் அவர் வந்து கண்டிப்பாக பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு கண்டிப்பாக கிரக பலன்கள் சரி கிடையாது. அது வரைக்கும் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் திருப்பி குழப்பம் தான் வரும். பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு மேல் அது வரைக்கும் அவர் ஏதாவது ஒரு இடத்தில் போய் தனிமைப்படுத்திக் கொள்வது, அவருடன் யாரையாவது அவர் ஐக்கியப்படுத்தி அவருக்கு பிடித்த விஷயங்களில் ஈடுபடுவதுதான் அவருக்கு சரியாக வரும். பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் திடீரென்று எந்த மனமாற்றத்துக்கு வந்தாலும் அது கிரகங்கள் கொண்டு வந்த மனமாற்றமே தவிர செல்வி சொல்லக்கூடிய மனமாற்றம் செல்வியால் வருவதில்லை. அவருடைய கிரகங்கள் பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு பிறகு அவருக்கு நிறைய விஷயங்கள் சுலபமாக இருக்கிற மாதிரி கொண்டு வரலாம். அது எப்படி என்பதை பிறகு அந்த காலகட்டத்தில் தான் பார்க்க வேண்டும். பாஜகவோட அறிவுசார் பிரிவுடைய தலைவரா நியமிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த பதவியில முன்னாடி இருந்தவர் வந்து அர்ஜுனமூர்த்தி அவர்கள், அவர் வந்து ரஜினி அவர்களுடைய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர். இப்ப இந்த புதிய பதவி எப்படி இருக்கு சார்? இதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? முன்னாடி இருந்ததுக்கும் இப்பவும் எப்படி இருக்கு? இல்ல, ஏற்கனவே நான் வந்து அதுல துணைத் தலைவராக தான் இருந்தேன் அறிவுசார் இயக்கத்துல. எங்களுடைய இது வந்து எல்லாமே வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் தான். எப்பொழுதும் வந்து அது வந்து வெளியில வந்து பகடப்படுறதுக்காகவோ இல்ல பந்தாக்காகவோ எங்களுடைய பதவிகளை எப்பொழுதும் யாரும் பயன்படுத்த முடியாது என்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய விஷயம். அறிவுசார் இயக்கம் என்பது என்னவென்றால், கட்சிக்கு தேவையான முக்கியமான இந்த தருணத்தில், அதுவும் தேர்தல் நேரத்தில் எதையெல்லாம் செய்தால் மாநில தலைமைக்கு நன்மை வரும், அதனால் மக்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எவ்வளவு நெருக்கமாக இருக்கும் என்பதுதான் அறிவுசாருடைய வேலை. அந்த வேலையை நாங்கள் கண்டிப்பாக, எனக்கு கொஞ்சம் சிறிது நாட்கள் வந்து இப்பொழுது வந்து தேவாலயம் சரியில்லாத இப்பொழுதுதான் நான் ஒரு 2 நாட்களாக மற்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். எனக்கும் வந்து தேகாரக்கத்தில் சிறிது பாதிப்பு ஏற்பட்டது. அது கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் சரியானதுனால் இப்பொழுது வந்து எல்லா விதத்திலும் இயக்கத்தில் எல்லா விதத்திலும் இப்பொழுதுதான் இன்றைக்கே வந்து மீட்டிங் எல்லாம் போயிட்டு மற்ற விஷயங்கள் நாளையில இருந்து பொது மீட்டிங் எல்லாம் போய்கொண்டு இருக்கிறோம். அறிவுசாருக்கு என்னென்ன வேலையே இருக்கிறதோ, எங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே சக்சஸர்ஸ் எல்லாம் என்ன செய்தார்களோ அதனுடைய அதே ஒரு அமைப்பாக அதை கைடன்ஸ் எடுத்துக்கொண்டு எங்க தலைவர் ஜி முருகன்ஜி அவர்கள், மற்றவர்கள் கேசவ விநாயகர்ஜி அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டு தலைமைக்கு, அதே போல் வந்து வழிகாட்டுதலுடைய தலைவர்கள் எல்லாம் சொல்வதை கேட்டு, அதே போல் பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்துவதற்கும் குறிப்பாக அறிவுசார் பிரிவில் நிறைய ஆட்களை கொண்டு சேர்ந்து தமிழ்நாட்டு முழுவதும் கொண்டு சேர்ந்து, அதே போல வந்து பல விதமான விஷயங்கள் செய்வதற்கு எல்லா விதமான திட்டங்களும் மற்ற விஷயங்களிலும் முழு மனதுடன் ஈடுபடுவதுதான் எங்களுடைய அடுத்த வேலை. நன்றி சார். ஜானிகா நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.